வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் இடன் அறிதல் அந்த அதிகாரத்தில் 7வது குறள். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். இது ரொம்ப எளிமையான குறள் தான். எஞ்சாமை அப்படின்ற வார்த்தை நம்ம முதல்லே பார்த்துருக்கோம். எங்கன்னா முதல்ல பொருட்பாலில் அந்த தலைவனை பற்றி சொல்லும்போது 2வது குறளில் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அப்போ எஞ்சாமை அப்படிங்கிறது ஒழிவில்லாமல் குறைவில்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அப்படின்ற பொருளில் வருது. இப்போ அதை வச்சுட்டு இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம் அப்படின்னா அஞ்சாமை அப்படின்ற ஒன்றை தவிர வேறு எந்த துணையும் வேண்டாம். எப்போ? எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். அதாவது தன்னுடைய பகை அரசனை எப்படி வெல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டங்களை திரும்ப எஞ்சாமை எப்பவும் விடாமல் இடைவிடாமல் அதை சிந்தித்து எண்ணி அந்த திட்டங்களை அப்படி 100% ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட கவனிக்காமல் விடாமல் எல்லா விஷயங்களையும் கவனித்து அதற்கேற்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை எந்த இடத்தில் செய்தால் தனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த இடத்தில் செய்யணும் அப்படின்னு வந்துட்டால் அப்போது அந்த அரசனுக்கு வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அவனுடைய அஞ்சாமை அப்படிங்கிற துணிவு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ இது வரைக்கும் வினை வலிமைக்கு அப்புறம் துணை வலிமை அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ ஒரு துணையும் வேண்டான்னு சொல்கிறாரு வள்ளுவர். அப்படின்னா இதுக்கு 2 வகையாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்களேன், இங்கே எஞ்சாமை எண்ணி அப்படின்னு வருது. அப்போ எண்ணினா என்ன? எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கணும், எந்தெந்த இடத்துல யார் யார் என்னென்ன செயல்கள் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் அந்த படைக்கு தேவையான உணவு இது எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கும். அப்போது இவருக்கு யார் யார் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவர் திட்டமிட்டு தானே இருப்பார். அவரோட படையோட வலிமை ஏன்னா கடைசி கட்டத்தில் நிற்கிறாரு. அப்போ அதற்கு முன்னாடியே அந்த தான் செய்ய போகிற செயலினுடைய வலிமை, அதற்கு தனக்கு இருக்கின்ற வலிமை, தனக்கு துணையாக இருக்கின்ற வலிமை, அந்த காலம் எல்லாம் பார்த்து தான் அந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பார். அந்த இடமும் சரியான இடமாக பண்ணிவிட்டு அந்த திட்டத்தையும் திரும்ப திட்டத்தை மனதில் எண்ணி எந்தெந்த இடத்துல எது பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப யோசித்து ஃபைன் டியூனிங் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி எந்த ஒரு தவறுக்கும் இடமில்லாமல் பர்ஃபெக்ட் பிளான், அப்படி ஒரு சுத்தமான திட்டத்தை வச்சுட்டு இருக்கும்பொழுது அதை கடைசி அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அதாவது பேப்பரில் அந்த காகிதத்தில் போட்ட திட்டம் எல்லாம் அவ்வளோதான் பர்ஃபெக்ட். அப்படின்னு அடுத்து என்ன பண்ணணும்? துணிஞ்சு இந்த காரியத்தில் இறங்குறது மட்டும்தான் அவன் செய்ய வேண்டிய செயல். அப்படி செஞ்சான்னாக்கா கண்டிப்பாக அவனுக்கு வெற்றி தான். இங்கே இந்த கடைசி நிமிஷத்தில் இப்போ எந்த துணையும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாமே கரெக்டாக திட்டமிடல் இருக்கிறதுனால அவர் துணிந்து அந்த காரியத்தை செய்தான்னாக்கா கண்டிப்பாக வெற்றி தான். அதனால் இதுக்கப்புறம் உனக்கு எந்த துணையும் தேவையில்லை. உனக்கு அஞ்சாமை அப்படின்ற ஒரே ஒரு துணை இருந்தால் மட்டும் போதும். எப்போ? எல்லா திட்டங்களையும் தீட்டி அதை திரும்ப சரிபார்த்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் திருத்தி அந்த தகுந்த இடத்திலும் நின்று விட்ட பிறகு உனக்கு அச்சமின்மை அப்படின்ற ஒன்று மட்டும்தான் துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எல்லாம் இருந்தாலும் அந்த துணிவு அப்படின்ற ஒன்று இல்லைன்னா காரியம் செய்ய முடியாது அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். நன்றி, வணக்கம். நாளை அடுத்த